இன்றைக்கி நான் உங்களை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இடத்துக்கு தான் அழைச்சிட்டு போக போகிறேன். வாங்க போகலாம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா கலங்காம காத்த விநாயகர் கோவில். இந்த விநாயகர் கோவில் மிக சக்தி வாய்ந்த விநாயகர். இது கரெக்டாக எங்கே அமைஞ்சிருக்குன்னா ஆடுதுறை என்ற ஊரில் தான் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலோட மிக முக்கிய சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரச மரமும் வேப்ப மரமும் ஒன்றா சேர்ந்து உருவம் எடுத்திருக்கு. அந்த உருவம் எடுத்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு முகம் ஒன்று இருக்குது. அந்த முகம் யாரோட பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஆஞ்சநேயரோட முகம். இந்த கோவிலில் நம்ம வேண்டுனா எல்லாமே நல்லதாகவே தான் நடந்திருக்கு இது வரைக்குமே. ஸோ இந்த கோவிலுக்கு பக்கத்துலேயே வந்து காமாட்சி அம்மனும் ஒரு அம்மனை வந்து இங்கே உருவெடுக்கிறாங்க. ஸோ அதனால இங்கே பக்கத்துலேயே ஒரு கோவில் கட்டப்பட்டுருக்கு. இது வந்து 26ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடக்க போகுது. நீங்கள் திருபுவனம், மயிலாடுதுறை, கும்பகோணம் இந்த பகுதியில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆடுதுறைங்கிற ஊரில் போய்ட்டு இந்த சாமியை நீங்கள் கண்டிப்பாக தரிசிக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு அட்ரஸ் டீட்டெயில் எல்லாமே கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக இந்த கோவிலை எல்லாருமே விசிட் பண்ணுங்கள். பார்த்துட்டு நீங்கள் எல்லாருமே சாமியை வணங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைங்க. கண்டிப்பாக அந்த கோவிலுக்கு போனீங்கன்னா அந்த வேப்ப மரமும் அரச மரமும் சேர்ந்து இருந்ததை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். பார்த்துட்டு வணங்கிட்டு போங்க. எல்லாமே நல்லதாகவே நடக்கும். கண்டிப்பாக நல்லதாக நடக்கும். இந்த கோவிலோட அட்ரஸ் எல்லாமே நான் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த நிர்வாகிகள் எல்லாமே வந்து ஆடுதுறையில் உள்ளவங்க தான் இருக்காங்க. ஸோ நான் அவங்களோட காண்டாக்ட் நம்பரும் கொடுக்குறேன். உங்களுக்கு எதுவும் இந்த கோவிலுக்கு எதுவும் நம்மளால் முடிந்த உதவிகள் இதை பண்ணணும் இருந்து நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசலாம். ஸோ நான் உங்கள் நம்பர் எல்லாமே நான் கொடுத்துட்றேன்.